சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எல்லாரோடைய காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் சூப்பராக வந்திருக்கு. ப்ளீஸ் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா சின்ன சின்ன படங்களை நீங்கள் ஆதரவு கொடுத்து தான் இவங்களாம் மேலே வர முடியும். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டென்ட்டாகவே நல்லா இருக்குது. இல்லை நல்லாவே சிரிப்புலாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கொஞ்சம் செகண்ட் ஹாப்பில் மட்டும் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இழுத்தாங்க. ஆனால் அதுவே ஓகே, கனெக்டபுளாக தான் இருந்துச்சு. ஏன்னா கதைக்காக எடுத்தாங்க. ஓகே. மொட்டராஜேந்திரன், அதுக்கப்புறம் முனிஷ்காந்த், இவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து தேட்டரில் பாருங்கள். ப்ளீஸ் கீப் சப்போர்ட் இந்த ஃபிலிம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. படம் நல்லா அருமையாக இருக்குது. நல்லா காமெடி, நல்ல ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் படம் போகிறதே தெரியல. நல்லா சூப்பராக இருக்குது படம். சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை. நல்லா இருக்கு. ஆமாம். இல்லை, அதை பற்றிலாம் எதுவும் சொல்லல. ரஜினி, அதாவது ரஜினி கேங் நல்லா இருக்கு படம். ஆமாம், ரஜினி எப்படி ஹிட் ஆனாரோ அது இந்த படம் ஹிட் ஆகும். நல்லா காமெடியாக நல்லா இருக்கு. காமெடி அருமையாக இருந்தது. பாட்டு நல்லா இருந்தது. எல்லாம் நல்லா இருக்கு. படம் காமெடியாக இருக்குதுல்ல. பேய் வந்து ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், பயமாக இருக்குன்னு பார்த்தா குழந்தைங்க காமெடி ஜாலியாக இருக்குது படம். கதைவெல்லாம் வந்து பழைய கதை தான், புது கதை எதுவும் கிடையாது. அந்த கதையை வந்து எப்படி காமெடியாக சொல்லலான்ற மக்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். கூல் சுரேஷ், முனிஷ்காந்த், மொட்டராஜன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்கு. ரஜினி எதுவும் சம்மந்தமே கிடையாதுண்ணா. சும்மா ரஜினி பேர் வச்சுக்கிறாங்க ரஜினிக்காகன்ட்டு. ரஜினிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதான் படம் வந்து கொஞ்சம் பேய் எதுவும் த்ரில்லிங்காக காமிச்சா சூப்பராக இருந்திருக்கும். கொஞ்சம் ரொம்ப விறுவிறுப்பாக இருந்திருக்கும். காமெடியாக காமிச்சதெல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா. சிரிப்பெலாம் ஓகேண்ணா. படம் ரஜினிகாந்த் படம் பார்த்தேன். நல்லா சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்களா, படத்தில் நல்லா காமெடி எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கூல் சுரேஷ் அண்ணன், இவர் முனிஷ்காந்த் அண்ணன், மொட்டராஜேந்திர அண்ணன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்களா, நானும் ஒரு சின்ன சீன் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்துட்டு போவேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கூல் சுரேஷ் அண்ணன் தான் நான் வாங்கி கொடுத்தாரு. இப்போ மொட்டராஜேந்திரன், இவர் முனிஷ்காந்த் எல்லாம் வராங்க. அவங்க வரக்குள்ள கூட அவ்வளோ கிளாப்ஸ் இல்லை. கூல் சுரேஷ் அண்ணா வந்து காமெடி பண்ணக்குள்ள அவ்வளோ மக்கள் வந்து சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்கண்ணா. அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிப்பில்லை இன்னொருலும் யாரும் யூஸ் பண்ணலை, பெருசாக எதுவும் யூஸ் பண்ணிக்கல. அவரெல்லாம் யூஸ் பண்ணிக்கணுண்ணா. இந்த வாட்டர் மிலன் ஸ்டார் அவன்லாம் ஒரு ஆளா நடிப்பே வரல. அவனை தூக்கி போட்டு நடிப்பாருங்கன்ட்டு அவனுக்கு பட்டத்தை கொடுத்து பிக் பாஸில் தூக்கி போட்டுருக்குறாங்க. அவெல்லாம் ஒரு ஆள். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்ண்ணா. படம் ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, அனைவரும் இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். படம் வந்து ரஜினி கேங் டைட்டில். ஆமாம். ரஜினி சாருக்கு ஏதாவது ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி ஏதாவது? அவரோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ, அவரோட பேர் வந்து ரஜினி கிஷன். இந்த கேங்கு வந்து மாறி மாறி ஒரு சீன் ட்ராவல் ஆகக்குள்ள நல்லவங்க டீம் ஒரு கேங்கு, கெட்டவங்க டீமில் ஒரு கேங்கு. அந்த கெட்டவங்க டீம் கேங்கில் வந்து நானும் ஒரு ஆள். டைரக்டர் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் அவர்களுக்கும், கேமராமேன், இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனுக்கும் எனது மனமார்ந்த தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லா வந்திருக்கு. அனைவரும் தேட்டரில் பாருங்க. இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் நீங்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். நன்றி, வணக்கம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடியாக கொண்டு போனாங்க. எனக்கு மெயினாக பிடிச்சது வந்து காமெடி நல்லா இருந்துச்சு அவங்களோடதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது சம்பந்தப்பட்ட அந்த ரஜினி அந்த கான்செப்ட் இதுல கிடையாதுண்ணா. பேரு ரஜினி கேங் அப்படின்றத வச்சிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. மியூசிக்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. செம்மையா சிரிச்சோண்ணா. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கவங்களா மூவி பார்த்தாங்கன்னா இந்த மூவி பார்த்தா மெயினா வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் பண்ணலாம். அவ்வளவுதான்.